அனைவருக்கும் வணக்கம். இப்போ நமக்கு பொதுவாக கோடைக்காலம் தான். கோடை காலத்தை நீக்கிறதுக்காக ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா பருவமழை ஒரு 2 நாள் நல்ல மழை பெஞ்சிருக்கு எங்கள் ஏரியாவில். பருவமழை பெஞ்சதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் மேய்ச்சல் நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பசுந்தீவனங்கள் நிறையா கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. பசுமையான கொஞ்சம் ஏரியா காடு புறம் பசுமையாக இருக்குது. சரி உள்ளுக்கு தான் ஈரமாக இருக்கே, சரி வெளியில் ஓட்டி விடலான்னு சொல்லி வெளில ஓட்டி விட்டாங்க. வெளில ஓட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. ஏன்னாலும் பார்த்தீங்கன்னா வெளியிலையும் ஈரம் தாங்க அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தோன்னா ஒரு மேட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆடுகளை கொண்டு விட்டிங்கன்னா இதுமாதிரி மேடான பகுதியில் விட்டிங்கன்னா அது பாட்டு செவனே அடைஞ்சு கிடக்குங்க. புல் இருக்கக்கூடாது, வெறும் கட்டாந்தரையாக இருக்கணுங்க. அந்த மாதிரி தரையில் அடைஞ்சிங்கன்னா பாட்டு செவனே அடைஞ்சு கிடக்கும். ஏன்னா உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி டைமில். இந்த மாதிரி டைம் பரன் செட்டு நல்லாயிருக்குங்க. ஏன்னா பரன் செட்டில் மேக்ஸிமம் ஈரமே இருக்காது. அது உயிரினெலாம் கீழே போய் ஆட்டோமேட்டிக்காக ஈரம் மேலே இருக்காது. அப்படிங்கிறப்ப பரன் செட்டு ஓகே இந்த நேரத்தில். ஸோ நமக்கு பரன் செட்டு போடல இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகாதீங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு எப்போ ஓட்டலான்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் 10 மணிக்கு மேலே நல்லா வெயில் கண்டதுக்கப்புறம் ஓட்டினாக்கா அந்த பில்லில் இருக்க ஒரு ஈரமுறை காஞ்சி போயிடும். அது ஏரிக்கரையாக இருக்கட்டும் அல்லது குளமாக இருக்கட்டும், ஏரி களையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் ஈரம் காஞ்சி போயிடும். ஈரம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆடுகள் மேயவே ஆரம்பிங்க. ஈரம் அதனால் எந்த புள்ளியும் எந்த காரணத்தோடும் ஆடு கீழே குனிஞ்சு மேயவே மேயாதுங்க. தாவுகால் கொடியாடாக இருந்தால் தாவுகால் போட்டு மேயுது. ஏன்னா ஈரமாக இருக்கும்போது ஆட்டுக்கு தீவனம் நீங்காது. அப்படிங்கிறது 10 மணிக்கு மேலே ஓட்டினீங்கன்னா ஓரளவுக்கு காஞ்சி போயிடும் தர எல்லாமே. அப்போ ஓட்டிங்கன்னா ஆடுகள்லாம் ஃப்ரீயாக மேயவே ஆரம்பிக்கும். நம்ம வெயில் காலத்தில் பார்த்தோன்னா நம்ம எப்போதும் கால நேரத்தில் ஓட்டி மேய்க்க சொல்லுவோம், இல்லை சாயந்தரம் 3 மணிக்கு மேலே ஓட்டி மேய்க்க சொல்லுவோம். மழை காலத்தில் பார்த்தோன்னா அப்படி மேய்க்காதீங்க. மதியம் காலைல 10 மணிக்கு மேலே ஓட்டினா மேக்ஸிமம் 3 மணிக்குள்ளே ஓட்டிகிட்டு வந்துடணும். ஏன்னா அதுக்குள்ளே பார்த்தோன்னா லைட்டாக சாரல் விழ அதை கொஞ்சம் பனி இறங்க ஆரம்பிக்கும். அப்படியே சரியாக மேயாது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம எப்போதுமே ஆடுகளை பார்த்தோன்னா 10 மணிக்கு மேலே ஓட்ட கற்றுக்குங்க, சரிங்களா? இப்போ நம்ம ஏன்னா சொல்ல முடியாது, ஆடு பூரா வெளில ஓட்டி விட்டேன், அது பூரா ரெஸ்ட்டில் தான் அடைஞ்சு கிடக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். இது போன்ற கட்டாந்தர மேடான இடமா இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குங்க. அப்போ தான் ஆடுகளும் செவனி அடைஞ்சு கிடக்கும். இந்த ஆடு பார்த்தோன்னா மேக்ஸிமம் 10 மணிக்கு தான் அப்படி அடைஞ்சு கிடக்குங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் பார்த்தா ஒரு ஆடுமே இங்கே நிற்காது. எல்லாம் எங்கேயாவது ஒரு பக்கம் மேய்ச்சல் தேடி கிளம்பிடுங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த நேரத்தில் ஆடுகள் மேய்ச்சல் இந்த கோடை காலத்துக்கு எப்படி ஆடுகள் மேய்க்கலாம். நன்றி, வணக்கம்.